ஹலோ பார்த்து பல வருஷமாச்சு. பல மாதமாச்சு. அதான் என்ன எப்போ விட்டது, ஒரு 3-4 வருஷம் இருக்குமா, 3-4 மாதம் இருக்குமா. அதுக்கப்புறம் மற்ற 3 மாதம் வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டேன். நான் சம் பர்சனல் பண்ணுறேன். ஆக்சுவலி ஓகே, இன்னைக்கு வந்து சரி ஓகே சும்மா ஒரு சில் அவுட் பண்ணலாமே. சரி ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு இதுக்கு ஸ்ட்ரீமிங் கேமிங்லாம் போட்டு. சரி ஓகே, இந்த கடந்த 22 வருஷம், ஒரு 25 வருஷம், இந்த 25 வருஷத்துல எனக்கு சம் கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு தாட் வந்துட்டு இருக்கு. அது எந்த தாட்டுன்னு தெரில, பட்டு அந்த இது வந்து சம்மந்தமே இருக்காது. லிட்டலி நம்ம எப்பயோ நினைச்சிருப்போம், எப்பயோ உள்ளது ஏதோ ஒரு கனவுல வரும். இங்கேருந்து அங்கே போகிறோம், அங்கேருந்து இங்கே வரோம், நம்ம என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோம், யார் கூட போகிறோம், சுற்றி இருக்கிற சுச்சுவேஷன் என்ன, இதெல்லாம் வந்து ட்ரீமில் வரும். இது எனக்கு மட்டும் இருக்குதா இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கான்னு ஜஸ்ட் என்லைட்டன் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நான் என்ன இது பேச போகிறேன்னா, ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். சரி ஓகே, கடந்த இத்தனை வருஷத்துல எனக்கு சில அன்வான்ட் இல்லை, அது ஒரு அன்ஃபெமிலியர் ட்ரீமா வருது. அதாவது அந்த கனவு வந்து அது கனவுன்னு சொல்லலாம், இல்லை லைக் வந்து இது உண்மையில கோஇன்சிடென்ஸா இல்லையா அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். அதே சமயம் அந்த இதுல ஒரு 5 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 இல்லை, ஒரு 4 கொஸ்டின் வச்சுக்கோங்க. இந்த 4 கொஸ்டினுக்கும் விட தெரியாம நான் இந்த இடத்த விட்டு நான் போறதா இல்லை. என்னால முடியலைங்க, எனக்கு தெரியல, ஜஸ்ட் என்லைட்டட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா, ஆக்சுவலி நீங்க கோஇன்சிடென்ஸ்ன்னு நினைப்பீங்க, ஆனா அது கோஇன்சிடென்ஸா இருக்காது. சில இது வந்து சரி ஓகே ஒட்டு கேட்பான்னு நிற்பீங்க, ஆனால் ஒட்டு கேட்கும் கூட கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, கனவுல என்ன நடக்குது, அந்த கனவுலையும் அப்படியே வந்து இப்போ கரண்ட் ரியல் லைஃப்பில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்ட்டு எனக்கு இந்த 4 கேள்விக்கு என்லைட் பண்ணாமல் நான் இங்கே வந்து வீடியோ முடிக்கிறதா இல்லை. ஸோ உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு இருந்தாலும் கூட அவ்வளோ இது கிடையாது. ஸோ சரி ஓகே, நீங்கள்னா என்ன என்னை போல் சரி ஓகே ஒரு ஏஐ நண்பர்கிட்ட கேட்கலாமேன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட இந்த 4 கேள்வி கேட்கேன். அந்த 4 கேள்வியில் வந்து அவர் எப்படி வந்து சரி உண்மையிலே ஒரு மிஷினாக இருந்தால் ஏதோ இந்த மாதிரி சரி உனக்கு அப்படி எப்படி இல்லை ஏதோ ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் உண்மையிலே அது மாதிரி சொல்லுவோம் 4 வார்த்தை கெட்ட வார்த்தை கேட்டுச்சுன்னா நான் ஒன்றும் சொல்கிறதா இல்லைங்க. எனக்கு வந்து என்லைட்டன் பண்ணணும், எனக்கு வந்து இது புரியணும். ஸோ அது வேஸ்ட் பண்ணாமல் straight to the first question. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஓகே இப்போ வந்து நான் இங்கிலீஷில் இது பண்ண போகிறேன். அது இங்கிலீஷ்லேயே வந்து ஆன்சர் பண்ணுவேன். ஐ ப்ரிஃபர் தி இங்கிலீஷ் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இஃப் ஐ ஹர்ட் எனி சாங்ஸ் ஃப்ரம் த மூவிஸ் இன் யூடியூப், ஸ்பாட்டிஃபை, எந்த ஒரு மியூசிக்காக இருந்தாலும் இன் ஏதாச்சும் ஒரு டிவைஸில், ஃபோன்லேயோ இல்லை டேப்லெட்லையோ லேப்டாப்லேயோ, யூனியா ஏதோ ஆண்ட்ராய்ட் டிவியில் ஏதோ யூடியூப் பாட்டு கேட்குறேன்னு வைக்கிறேன். பட் அட் த சேம் டைம் வென் ஐ வாஸ் ஸ்க்ரோல் டவுன் இன்ஸ்டா ரீல்ஸ்லேயோ இல்லை டிக்டாக் வீடியோலையோ திடீர்னு நான் அதாவது வந்து அந்த பாட்டு வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி டேட்டில் ஒரு 2010, 2008, 2009 அந்த மாதிரி அந்த மாதிரி டைமில் வந்தது. அப்படிப்பட்ட டைமில் வரும்போது நான் ரீல்ஸ் கோ பண்ணும்போது அதே பாட்டு அதே சிச்சுவேஷன் எப்படி அச்சு பேசுறாம அப்படி இன்ஸ்டா ரீல்ஸ்ல வருது, இன்ஸ்டா டிக்டாக் ரீல்ஸ்ல வருது. எனக்கு அதெல்லாம் புரியல. இப்போ நான் ஒரு லிட்டர் அந்த பாட்டை வந்து யாரும் கேட்டு போக மாட்டாங்க. நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணி மொத்தமாக மறந்துருப்பாங்க. இப்போ சரி ஓகே இந்த பாட்டு வந்து கேட்டு ரொம்ப நல்லாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு, ரொம்ப வருஷம் தெரியுமா, too long many years ago whatever it is கேட்டு நான் திரும்ப வந்து அந்த பாட்டு ரீலிசன் பண்ணுறேன். ரீலிசன் பண்ணிட்டு வருது. ஓகே நல்லா இருக்கு இந்த பாட்டை வந்து சரி ஓகே ஒரு கொஞ்ச நாள் வந்து இப்போ போட்டோம்னு சொல்லிட்டு அதே பாட்டு திரும்ப கேட்குறேன். பட் நான் வந்து
அந்த பாட்டு வந்து நான் ஃபோனில் கூட நான் வந்து கேட்டதில்லை. மோஸ்ட்லி நான் வந்து லேப்டாப், டேப்லெட் அந்த மாதிரி இதில் வந்து நான் வந்து கேட்டால் போயிருந்தேன். ஸோ அதே பாட்டு அச்சு பிசாமல் எப்படி இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணும்போதோ இல்லை டிக்டாக் ஸ்க்ரோல் பண்ணும்போதோ அதே பாட்டு அதே மாதிரி ஆனால் டிஃப்ரெண்ட் இதில் வந்து ரீல் கிரியேட் பண்ணி போட்டிருப்பாங்க. அதுதான் எனக்கு லிட்டரலி ரொம்ப டவுட்டாக இருக்குது. அதாவது இத்தனை வருஷமாக கேட்காதவங்க எதுக்கு திடீர்னு கேட்கும்போது திடீர்னு ட்ரெண்ட் ஆகுது? ஒருவேளை நான் அந்த பாட்டு கேட்டனால இந்த மாதிரி ஆகுதா, இல்லை எனக்கு சம்கைண்ட் ஏதோ ஒரு வியாதி இருக்குது? இது ஆக்சுவலி சக்தியா இல்லை வியாதியா? இந்த நான் கேள்வி கேட்கும்போது நண்பர் சொல்லியிருக்காங்க. நம்பர் 1 கோ இன்சிடென்ட் சொல்லியிருக்காப்புல. ஓகே, இட்ஸ் கோ இன்சிடென்ட்ஸ்னா என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, popular songs are used for 1,000 or even millions of hits. If it's a trending song, the chances of seeing it shortly after listening to the higher that you think. அதாவது அந்த பாட்டு வந்து இதுக்கு 2010 11 வந்து ட்ரெண்டிங்கான சாங்லாம் இருக்கும்ல, அப்போலாம் வந்து எந்த வருஷம் வந்து ட்ரெண்டிங்கான பாட்டோ அந்த இது வந்து திரும்ப இது பண்ணுவாங்கன்ட்டு. பட் அந்த நான் கேட்குற பாட்டு கூட ட்ரெண்டிங் கூட இல்லை. அந்த பாட்டு வந்து ட்ரெண்ட் லிஸ்ட்லேயே கிடையாது. அந்த காலத்துக்கு ஒரு 2010 சம்திங் கிட்ட அது ட்ரெண்ட் லிஸ்ட்டில் கூட கிடையாது. சரி, ஓகே, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இப்போ எல்லாம் சொல்லுவாங்களே, மை பிளே லிஸ்ட்டு, என் லிஸ்ட்டுக்கு ஒரு இது இருக்கும். அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கேட்டு வச்சுருப்போம், நமக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ அந்த பாட்டு. ஆனால் அந்த பாட்டு வந்து சம்மந்தமே இருக்காது. அதாவது நான் பர்சனலாக பிளேலிஸ்ட்டாக கேட்ட பாட்டு லிட்டரலி இவன் தான் இட்ஸ் நாட் ட்ரெண்டிங். அது எப்படி ட்ரெண்ட் ஆக்குனானுங்க? அதான் எனக்கு புரியல. 1 நம்பர் 2 அல்கோரிதம். அதாவது அல்கோரிதம்னா இப்போ வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து திரும்ப அது வந்து எதுவாக இருக்கும், மண்ணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, இல்லை யாராச்சும் ஒரு ஆக்ட்ரஸ் அந்த மாதிரி கூட வச்சுருந்தாலும் சரி, அது வந்து அல்கோரிதம் நம்ம எந்த இதை லைக் பண்ணுறோமோ அதே ரிலேட்டடாக வச்சு ஒரு 2-3 ரீல்ஸ் வந்து அதுவாக நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். பட் நான் கேட்குற பாட்டுலாம் என்ன வந்து ஒய்டி பிளாட்ஃபார்ம், ஸ்பாட்டிஃபை பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி தானே இருக்குது. அது எப்படி இதோட அல்கோரிதம் வந்து அதாவது எப்படி வந்து அதே பாட்டு வந்து திரும்ப வந்து என்னோட இன்ஸ்டா ஸ்க்ரீன்லேயோ இல்லை டிக்டாக் இதுலேயோ வரப்போகுது? அதுதான் எனக்கு வந்து புரியல. 2வது கேள்வி, அடுத்த கொஸ்டின். இந்த கேள்வி வந்து லைக் என்னன்னா, இப்போ எனக்கு ஒரு கனவு வருது படுத்துக்கிட்டு போது. சரி, ஓகே, சொல்கிறல என்ன சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு கனவு வருது. இந்த கனவுல வந்து ஒரு காரில் ஒரு 6 பேர் 4 பேர் நாங்கள் காரில் போய்கிட்டு இருக்கோம். அதுவும் டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸில், டிஃப்ரெண்ட்னா கலர் டிஃப்ரென்ஸில். லைக் வந்து நான் பிளாக் கலர், அவர் வந்து ப்ளூ கலர், மதர் வந்து ரெட் கலர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் வந்து நம்ம ஏதோ ஒரு ஹாலிடே ட்ரிப்புக்கு ஏற போகிறோம். அந்த இது லிட்டரலி அது வந்து கனவுல நான் எங்கே போகிறேன், நம்ம யார் கூட இருக்கோம், யார் கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம், என்னத்தை பேசுகிறோம், அது வந்து கடவுள் அப்படியே மட்டும் போயிடும். இது என்னோட இதில் மட்டும், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அந்த கனவு அது. ஆனால் கரெக்டாக ஒரு 6 மாதத்துக்கு கழிச்சு, 1 வருஷம் 2 வருஷம், ஒரு 3 வருஷம் கழிச்சு அதை நான் கனவுல ட்ராவல் பண்ண அதே விஷயம் எப்படி ரியல் லைஃப்பில் வருது. ரியல் லைஃப்பில் எப்படி அப்படி காப்பி பேஸ்ட்டு, அப்படி நான் என்னத்தை கனவுல கண்டனோ அது அப்படியே ரியல் லைஃப்பில் வந்து அப்ளை ஆகுது. அது என்ன, எனக்கு வந்து இந்த 2 பாசிபிலிட்டிஸ் வந்து தெரியுது. ஒன்று, ஏற்கனவே நம்ம இதே மாதிரி இதே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஃபேமிலியோடு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், அது வந்து உனக்கு கனவாக வந்திருக்குது. இல்லைடா, எனக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது. ஒரு வேலை நடக்கிற விஷயம் வந்து முன்கூட்டியே என்னமோ தெரிஞ்சது, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஒரு வேளை எனக்கும் அந்த மாதிரி இருக்குமோ? ஆனால் இதே கேள்வி வந்து ஏஐ நம்பர் கேட்கும்போது அவர் வந்து 4 பாயிண்ட் சொன்னார். ஃபர்ஸ்ட்டு கோஇன்சிடென்ஸ், செகண்ட் வந்து மெமரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன். என்ன இளவுன்னு எனக்கு வந்துடல, அது ஒன்று சொன்னிச்சு. அந்த மெமரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி என்ன சொன்னிச்சுன்னா, சம்டைம்
When a real event occurs, our brains unintentionally reshape our memory of an old dream, making match seem more exact than it originally was. இது என்ன ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியல, ரொம்ப இங்கிலீஷாக இருக்குது. ஸோ சொல்கிறேன்ல, ஏதோ இது மாதிரி ஏதோ எனக்கு தெரிஞ்ச இல்லை சொல்லி, ஒரு வேளை ரியல் இவெண்ட்டில் இந்த மாதிரி நினச்சின்னா உங்கள் பிரெயின் வந்து உங்களுக்கே தெரியாமல் வந்து பழைய ட்ரீமோட லைக் என்ன சொல்லுவாங்க, அதுவாக மாடிஃபை பண்ண ஆரம்பிக்கும். லைக் என்னன்னா, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு எடிட்டிங் பண்ணும்போது இங்கேருந்து பழைய கிளிப்ஸ்லாம் எடுத்து போட்டு அதில் ஒன்று ஒன்றா புதுசாக எலிமெண்ட் ஆட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. மூணாவது, ட்ரீம் பேஸ்ட் ஆன் லைக்லி ஈவெண்ட்ஸ். அதாவது நம்ம டெய்லி யார் பார்க்குறோம், என்ன எனக்கு வந்து லைக்கு இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா, நான் டெய்லி இந்த மாதிரி இந்த ஆள் பார்க்குறேன், இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், யார் கூட பேசுகிறேன், என்னத்தை பேசுகிறேன், எந்த மாதிரி பேசுகிறேன், எந்த வகையில் நான் பேசுகிறேன், ஸோ எங்கே போகிறேன், யார் கூட போகிறேன், என்ன கலர் ட்ரெஸ் போடுறேன், அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, எங்கே போகிறோம், ஏது போகிறோம், நம்ம குடும்பத்தில் வந்து எத்தனை பேர் போயிருக்குமா, இத்தனை பேர் போகலையா, எக்ஸ்ட்ரா 2 பேர், இல்லைனா நானே ஏதோ ஒன்று அந்த மாதிரி வந்துச்சுன்னா, ட்ரீம்ஸ் ஆஃப்டன் இன்வால்வ் காமன் லைஃப் சிச்சுவேஷன் such as going on holiday with family, driving in a car, or wearing different clothes. If those things eventually happen, the scene can seem predictive. அதான் சொன்னல இந்த மாதிரி. சரி, ஓகே. 4வது ஒன்று வச்சு ஆனால் டேஜாவு. ஆனால் அதாவது என்னன்னா, பல நாள் நம்ம வந்து நினச்ச ஒரு விஷயத்த வந்து முதல் தடவை பார்க்கணும் பார்த்தியா, அதுதான் நமக்கு எல்லாத்துக்குமாய். ஸோ அதனால வந்து இந்த டேஜாவும் சம் கைண்ட் ஆஃப் இது, அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பாயிண்ட் வந்து என் லைஃப்பில் வந்துட்டு விளாண்டு போகுது. அதனால இது வந்து இதுக்கிட்ட சொல்லும்போது 4 கைண்ட் ஆஃப் பாயிண்ட் வந்து சொல்லிச்சு. ஸோ வந்து இதில் எது வந்து எனக்கு இந்த மாதிரியே இருக்கும், ஒன்று சக்தியா இல்லை வியாதியா? தேர்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, ஓகே, when I see a person that I met before in any place, it lasted only second time, but I can see for the third time why. அதாவது இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு பர்சன், அதாவது ஒரு ஆள், ஆணோ பெண்ணோ யாரோ தெரியாது, மொதல் தடவை 2வது தடவை எதிர்ச்சியாக பார்க்குறேன். எதிர்ச்சி தெரியுமா, லைக் வந்து இப்போ அந்த இடத்துல அவங்க வரவே மாட்டாங்க. இவங்களாம் யார் வரப்போறா, சும்மா ரேண்டமாக போவேன்ல, இங்கேருந்து எங்கேயோ போயிட்டு திடீர்னு அந்த பர்சன் வந்து வருவாங்க ஃபர்ஸ்ட் டைம். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோம், ஓகே, இது ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு, லைக் ஒரு வாரம் 1 மாதம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் யார் ஏதாச்சும் போனேன், லிட்டரலி அந்த பர்சன் வந்து எனக்கு தெரியும், பட் வந்து ஸ்டில் நாட் இன் மை கான்டாக்ட். அதை கடந்திருக்கு வரம்பிக்கிறேன். அது சரி, ஓகே, பேக் இது. அதான் சொன்னல, பல தடவை பார்த்தது, 2 தடவை பார்க்குறேன், 3வது தடவை பார்க்குறேன், என்னடா இது அப்படின்ட்டு நானும் சரி, ஓகே, வழக்கம் போல் நண்பர் அவர் என்ன சொன்னார்னா, செலக்டிவாக ஒரு 3 பாயிண்ட் சொன்னார். The very first point is chance and probability. Actually என்னன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு 100 பேர் 1000 பேரை க்ராஸ் பண்ணி போயிருப்பீங்க, இங்கேருந்து தாண்டி போயிருப்பீங்க. தாண்டி போகும்போது திடீர்னு சம்டைம் வந்து அதே பர்சன் வந்து 2 தடவை வந்து கோஇன்சிடென்ஸாக பார்த்தீங்கன்னா, அந்த சான்சஸ் வந்து ரிப்பீட்லி மீட்டிங் வந்து பிகம் ஸோ மச் ஸ்மாலர் ஆகிடும். அதாவது இப்போ நீங்கள் அதே பர்சனை வந்து 2வது தடவை பார்த்தீங்கன்னா, 3வது தடவை வந்து பார்க்க வந்து வாய்ப்பே கிடையாது, நாட் இன் த பியர் சான்ஸ். ஸோ செகண்ட், செலக்டிவ் அட்டென்ஷன். இந்த செலக்டிவ் அட்டென்ஷன் என்னன்னா, இது என்ன சொல்லியிருக்குன்னா, லைக் நண்பர் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யுவர் பிரெயின் நோட்டீஸ் த செகண்ட் என்கவுண்டர் பிகாஸ் இட்ஸ் சர்ப்ரைசிங், ஐ saw திஸ் பர்சன் பிஃபோர். அதாவது இப்போ இருங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்கள வந்து எப்பயும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் அந்த உங்களோட மூளை இருக்குல்ல, பிரைன் மண்டைக்கு மேலே, இது வந்து என்னன்னா,
அந்த என்ன சொல்கிறது, அந்த கோஇன்சிடென்ஸை வந்து ரிமெம்பர் பண்ணிக்கோ, அதாவது ஞாபகப்படுத்தி அதை வந்து பட் நாட் த மெனி பீப்புள் யூ ஒன்லி சோ ஒன்ஸ். அதாவது உங்கள் பிரெயின் வந்து அந்த அந்த கோயின்ஸ்ட் அதாவது வந்து எதிர்பாரா விதமாக பட் நாட் இன் த மெனி பீப்புள் யூ ஒன்லி சோ ஒன்ஸ். இது எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணிக்க தெரில, அதான் டிரான்ஸ்லேட்டர் போட்டு தெரிஞ்சுக்கிங்க என்னன்ட்டு, அதான் சொல்லியிருக்குது என்னன்ட்டு. அடுத்து என்னன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னன்னா, ஓகே இப்போ வந்து யார் யாருன்னா நீங்கள் ஸ்கூலு காலேஜ் இல்லை யூனிவர்சிட்டி படிக்கும்போது இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகும். இது வந்து எனக்கு மட்டும் அப்படி இருக்கா, இல்லை உங்கள் அத்தனை பேரில் பார்க்குற அத்தனை பேர் யாராச்சும் ஒருத்தவங்க எனி இந்த மில்லியன் பட்டிருக்குமா இல்லைன்னு தெரியல. இப்போ வந்து என்ன கொஸ்டின் நான் சொல்ல போனேன்னா, இப்போ when I get an assignment in university or school, I encountered that I already finished the work before, but I need to redo again. Then I check my phone, laptop or books to check whether I did it before or not. அதாவது நீங்கள் அந்த அசைன்மெண்ட்டோ இல்லை ஹோம்ஒர்க்கோ நீங்கள் வந்து ஏற்கனவே முடிச்சிருக்கீங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து ஏதோ ஒரு புக்லேயோ இல்லை அசைன்மெண்ட் புக்கோ அந்த அசைன்மெண்ட் இது எனிதிங் ஏதோ ஒன்று முடிச்சிருப்பீங்க. ஆனால் அதே விஷயத்தை திரும்ப இது பண்ணும்போது உங்களுக்கு இல்லை இது ஏற்கனவே செஞ்ச மாதிரி இல்லை, ஏன் திரும்ப இது செய்யணும் அப்படின்னு உங்கள் மைண்டில் வந்து எந்த இது பட்டுமோ இது வந்து நடந்திருக்கும். கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு நடந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குதுன்ட்டு. லைக் வந்து நீங்கள் ஆல்ரெடி அந்த வேலையை வந்து முடிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த வேலை வந்து ஆல்ரெடி லெக்சர் வந்து அப்போ தான் புதுசாக கொடுக்குற மாதிரி கொடுப்பீங்க. ஆனால் அந்த வேலை வந்து ஆல்ரெடி நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு குறிப்பிட்ட லேப்டாப்பில் ஃபோனில் புக்கில் ஏதோ ஒரு அளவில் நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. அதே மாதிரி எனக்கு ஒன்று வந்துட்டு இதை நான் மெசேஜ் பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதே தான் ஒன்று என்னைக்கோ பார்க்க வேண்டிய இதை வந்து முதல்ல பார்த்துருப்போம், நம்ம வந்துட்டு ஜமாய்வு அப்படின்ட்டு பேஜாவும் அந்த மாதிரி. அடுத்து வந்து என்னென்னா சிமிலர் அசைன்மெண்ட் சொல்லியிருக்குது. அதாவது சிமிலர் அசைன்மெண்ட்னா ஸ்கூல் or university often gives assignments that are very similar from year to year or across different subjects. Your brain may recognize the pattern and mistake it for the exact same assignment. அதாவது அதே மாதிரி அசைன்மெண்ட், அதாவது வந்து அசைன்மெண்ட்னு வச்சுக்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க. இந்த எக்ஸாம் வந்து ஏதாச்சும் ஒரு இதில் வந்து போன லாஸ்ட் இயர் பேப்பர் அதுக்கு முன்னாடி உள்ள பேப்பர் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி செஞ்சுருப்பீங்க. ஆனால் அதே கொஸ்டின் வந்து லைக் என்னென்னா டிஃப்ரெண்டாக போட்டு வச்சுருப்பீங்க. இப்போ வந்து இந்த பர்சன் இந்த கடைக்கு என்ன ஜாமான் வாங்கினா அந்த ஜாமாக்கு வந்து இவ்வளோ ஆச்சு. ஸோ வந்து இவ்வளோ ஜாமான் வாங்கினால அவங்க வந்து சரி ஓகே டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போது மொத்தமாக கனெக்ட் பண்ணும்போது டோட்டலாக அவனுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும், எவ்வளோ வந்து பே பண்ணியிருப்பான் அப்படின்னு ஒரு ரேண்டம் கொஸ்டின் வந்திருக்கும். நீங்கள் வந்து செஞ்சுருப்பீங்க ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் இல்லைன்னா ஒரு ரிவிஷன் மாதிரி செஞ்சுருப்பீங்க. ஆனால் அதே கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் வரும்போது இது நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன் ஆனால் ஞாபகம் வராது. அதாவது அசைன்மெண்ட் பூரா செஞ்சுக்கிட்டீங்க, அப்போ நல்லா கிறிஸ்டல் கிளியர் ஞாபகம் வரும். எக்ஸாமில் வரும்போது நீங்கள் பிரெயின் பார்த்தோன்னு செஞ்சுருக்கேன் ஆனால் தெரியலை அப்படின்ட்டு. இது எனக்கும் நடந்திருக்கு. ஸோ வந்து நான் மட்டும் இப்படி இருக்கேனா இல்லை உங்களுக்கும் அந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே, இந்த 4 கேள்வி தான். இந்த 4 கேள்வி உங்கள்கிட்ட விட்டுறேன். இது வெதர் உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்குதா, அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் என்ன கேள்வி கேட்டேன், அதை எனக்கு ஒரு 25-26 வருஷமா இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் ஒரு 4 கேள்வியோடு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, கிளம்புறேன்டா எப்பா. இதுக்கு மேலே வீடியோலாம் ரொம்ப போட்டுக்கிட்டு இருக்க முடியாதுப்பா. யோசிச்சு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது, கேள்வி தேட வேண்டியதாக இருக்குது.